உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குறைவான வருமானம் உள்ளவர்களாய் மிகவும் கஷ்டமான ஒரு பாதையிலே நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கொஞ்சத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர் நம் தேவன். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தவர் இன்றைக்கு உங்களையும் போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களையும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் யார் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலே வேதனைகள் இருக்காது, நம்முடைய வேதனையிலே துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்காது. ஆகவே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சகரியா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, முன்பு புறஜாதியார்களுக்குள்ளே நீங்கள் சாபமாய் இருந்தது போலவே நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.